வணக்கம் இந்தியன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்திய நாட்டு கொள்கை இந்தியாவை பற்றி என்னங்கிறதே யாருமே தெரியலை. நம்ம இன்னும் வந்துட்டு குக்கிராமத்தில் இருக்கவன் கிராமத்தை மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வரலை, வெளியவும் வரமாட்டாங்க. இவங்களை திருத்துறது என்ன எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும். உறுதிமொழி, சத்தியம், நான் என் கடமையை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு 5 பக்க கவிதைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி தான், சத்திய பிரமாணம் பண்ணி தான் எல்லாருமே வந்துட்டு ஒரு பணியை சிறப்பாக நம்ம செய்வோன்னு ஒரு யூனிஃபார்ம் நம்ம போட்டிருக்கோம். யூனிஃபார்ம்ன்றது சட்டம் இல்லை, இந்த சட்டைக்கே ஒரு மரியாதை இருக்குது. சட்டங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது நான் போட்டிருக்கிறது வந்து ஆன்மீகம். நான் போட்டிருக்கிறது ஐயப்பன் வழியில் நம்ம இருக்கோம். பச்சை வேட்டி கட்டியிருக்கோம்னா முருகன் நினச்சிருக்கோம், பட்டை போடுத்தோம்னா சிவனை நினச்சிருக்கேன், சந்தன குங்குமம் அப்படின்னா அம்மாக்களை நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு கொள்கை இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருந்தாலே நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு நம்ம போயிடுவோம். நம்மளாம் வளர்ச்சி பாதைக்கு போயிட்டோம், வளர்ச்சி அடையாத மக்களை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. ஆகையால் என்ன இளைஞர்களே புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம கரெக்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டான பாதையில் நம்மளுடைய சமூகமோ நம்மளுடைய மக்களோ இந்திய வளர்ச்சிக்கு, தேச வளர்ச்சிக்கு நம்ம போயிட்டோம். அதனால் வந்துட்டு காது கொடுத்து எந்த ஒரு எதையுமே நம்ம வந்துட்டு அரசியல்வாதிகள் மாதிரி தான் இனிமேல் நம்ம செயல்படணும். என்ன அப்படின்னா, ஒரு அமைதி, அப்படியே நம்ம போவோம். ஒரு காது கேட்காம, கண்ணு தெரியாமல், பேச முடியாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்ம போயிடுவோம். கத்துறவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்கங்கிற ஒரு பாதையில் நம்ம போயிட்டோம்னாலே அதிகாரிகள் வேலை செஞ்சுருவாங்க. நம்ம தான் இடம் கொடுக்கோம். அப்போ எல்லாத்துக்குமே அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் நம்ம தான் தடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதிகாரிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, சட்டத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, வெளிநாடுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்படிங்கல நம்ம நாடை கடந்துட்டோம், நல்வழி பாதைக்கு நம்ம போயிட்டோம். அப்போ வந்துட்டு திருத்தப்பட வேண்டியது நம்ம இல்லை, திருத்தப்பட வேண்டியதே வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, தேச துரோகிகள், தேசத்துக்கே துரோகம் அவங்களாம். அதனால் வந்துட்டு எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்யும். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். இந்தியன் தேச கொள்கை எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே வந்துட்டு, தேசம்தான் முக்கியம். கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். வாழ்க பாரதம், வெற்றி நிச்சயம். நன்றி, வாழ்க வளமுடன், தேசியம் காப்போம். ஜெய் ஹிந்த்.